எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் உடைய கீ பத்தி தான் இப்ப பேச போறதுங்க. ஸோ ஒரு ஒரு 2, 3 விஷயம் பேச போறேன். என்னன்னா, இந்த எக்ஸாம் ஈஸியா, டஃப்பா? அடுத்து நான் குரூப் 2க்கு படிக்கிறதா? இல்ல குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிக்கிறதா? இதனுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும்? அடுத்து நான் எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறேன்? நான் நல்லா படிச்ச மாரி தான் இருக்கு. ஆனா அது மார்க்கா என்னால கன்வெர்ட் பண்ண முடியல. அடுத்து, நான் வந்து படிச்சிருக்கேன். ஆனா, ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. பழசு குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிச்சு, அதுக்கப்புறம் கேப் விழுந்துருச்சு. குரூப் 4க்கு என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. இப்ப கடைசி 1 மாசம் நான் லீவ் போட்டு படிச்சேன். ஆனா, என்னால மார்க் எடுக்க முடியல. ஸோ, இதுதான் எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான கேள்விகள். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் நானும் உட்காந்து ஒரு 3, 4 மணி நேரமா பார்த்துட்டு இருந்தேங்க. சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி ஆ நெறைய கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன். அது இங்க டெஸ்ட்டு இந்த பசங்களுக்கு வைக்கிறதுல. கிட்டத்தட்ட ஒரு 150, 200 கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டின் இருக்கிறதே நான் எடுத்திருப்பேங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்டான புக்ஸ் வச்சு எடுக்கிறது. எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு தெரியுது, நம்ம வந்து ஒரு அமெச்சூரான ஆள் தான் அப்படின்ட்டு. எதனாலனா இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, 10 சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஓரளவு நம்ம படிச்சுட்டு, அத நம்ம கொஸ்டினா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த கொஸ்டின் எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே ஃபுல் டைம் வேலையா இருக்கிறாங்க அவங்க. சரிங்களா? அவங்க வந்து ஒரு புரொஃபஸரா இருக்காங்க. ஒரு ஹெச்ஓடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும். இப்ப ஹிஸ்ட்ரி புரொஃபசர் அப்டின்னா, அவருக்கு ஹிஸ்ட்ரி நல்லா தரோவா தெரியும். சரிங்களா? பசங்களுக்கு ஹிஸ்ட்ரி நெறைய சொல்லி தந்திருப்பாரு. நெறைய கொஸ்டின் அவர் ஏற்கனவே செட் பண்ணியிருப்பாரு. யுனிவர்சிட்டி லெவல்ல நெறைய எக்ஸாம் வச்சிருப்பாங்க. அவங்க எடுக்கிற கொஸ்டினுக்கும், இப்ப நம்ம எடுக்கிற கொஸ்டினுக்கும் வித்தியாசம் அப்டின்றது கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒண்ணும் இல்ல அப்டின்றத இந்த கேள்வித்தாள பார்த்தா நமக்கு தெரியுது. இன்ஃபாக்ட் கொஞ்சம் நம்ம இதுலருந்து எடுத்தோம். சரிங்களா? இதுல இருக்கக்கூடியது எளிமையா இருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாருமே கவர் பண்ணியிருப்பாங்க. அது யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் இப்படிலாம் கேட்கலாமா? அப்படின்ட்டு சில கொஸ்டின்லாம் இருந்தது. இப்ப அண்ணாதுரை பத்தி கேட்ட கேள்விகள் சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா படிச்சிருக்கணுமா அப்படின்றத நமக்குள்ளரே நெறைய கேள்வியா எடுத்துட்டு இருக்கோம். ஒரு சில கொஸ்டின் யாருக்குமே தெரியாத மாரி இருக்கும். இப்ப ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் மெகாலயால அது எந்த பார்ட்ல இருக்குது? அதெல்லாம் யாருக்குமே சத்தியமா தெரியாது. டாஃப்லா பழங்குடி பத்தி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் சுத்தமா யாருக்குமே தெரியாது. இது மாரி ஒரு 15 கேள்வி யாருக்குமே தெரியாத கேள்வியா இருந்திருக்கும். அதனால ஒண்ணும் பெரிய இஷ்யூ கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியாது. இப்ப நமக்கு தெரியாது அப்படின்ற கில்ட்டி அப்படின்றதே வேணவே வேணாம். சரிங்களா? இப்ப ஆர்டிகிள் 51 ஏ உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஓகே. உங்களுக்கு கண்டிப்பா கில்ட் ஆகணும். நீங்க இவ்வளவு விஷயம் நீங்க படிச்சதே வேஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிரும். ஆனா ஒரு சில கொஸ்டின் யாருக்குமே தெரியாது அப்படின்னு இருக்கிறப்ப, 185 கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்ஸர் பண்ண போறோம். 15 கொஸ்டின் லக் இருந்தா வரும். இது மார்க் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா, 164 கொஸ்டின் போட்டிருக்காருங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரு. அவர் வந்து 2013ல இருந்து 13 இல்ல 15ல இருந்து குரூப் 1 எழுதி 3 இன்டர்வியூ அப்புறம் எல்லா மெயின்ஸுமே எழுதியிருக்கிறாரு. அப்ப இருந்து நடந்த எல்லா மெயின்ஸுமே எழுதியிருக்கிறாரு. வெரி பொட்டன்ஷியல் சரிங்களா? ஃபுல் டைம் வேலையே படிக்கிறது தான். சொல்லி தர்றது. இதுதான் ஃபுல் டைம் வேல. அவரது வந்து பார்த்தீங்கன்னா, 160 பிளஸ் அப்படின்ட்டு அவர் மட்டும் தான். வேற யாருமே 154 அப்படின்ற மார்க் எடுத்திருக்காங்க. நான் இந்த மாரி நல்லா படிக்கிற பசங்க ஒரு 60, 70 பேர்ட்ட பேசினேன். எல்லாருமே 140 பிளஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. எல்லாருமே பொட்டன்ஷியல். எல்லாருமே கண்டிப்பா இந்த மார்க்க கூடியவங்க தான். சரிங்களா? கடைசியா 1 மாசம் படிச்சுட்டு, 2 மாசம் படிச்சுட்டு அது மாரி ஆளுங்களே கிடையாதுங்க. இந்த ஃபீல்டுலயே இருக்கிறதுனால, இவங்களோட நான் அசோசியேட் ஆகியே இருப்பேன். இந்த யுபிஎஸ்சி படிக்கிற பசங்க எப்படி இவங்க எழுதுறாங்க? அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கறாங்க? இந்த பிரிலிமினரில எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? ஆ மெயின்ஸ்ல எப்படியெல்லாம் இவங்க பிரிப்பேர் பண்றாங்க? இந்த முறை எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு ஸ்டெப் கீழ இருக்கு யுபிஎஸ்சிக்கு. அடுத்தடுத்த நிலையில இவங்க அதுக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே, ஈஸியா இந்த குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 அப்புறம் நம்மளுடைய அ குரூப் 1 எக்ஸாம்லாம் ஈஸியா நம்ம கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால நான் கண்டிப்பா எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். என்ன ட்ரெண்ட்ல இப்ப இருக்கு அப்படின்றத. சரிங்களா? என்னன்னா, கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அ பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சில கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஏதாவது ஒரு பொடி அப்படின்றது வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இப்ப தமிழ்நாடுடைய ரிவர் பேசின் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின்லாம் யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த கொஸ்டின் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா 140 அப்படின்றத போடலாம். 150 போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா லக் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும். சரிங்களா? லக் ஃபேவர் பண்ணும். நெறைய ஃபேவர் பண்ணும். இன்னொரு ஃபேக்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து மேத்ஸ் கொஸ்டின் நெறைய இருக்கிற மாரியான
பேட்டர்ன் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா, அந்த சீரியல் நம்பர்ல உங்களுக்கு வந்திருந்ததுன்னா, உங்களுடைய பேட் லக் தான் அன்னைக்கு. மேத்ஸ் வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல, அதாவது குரூப் 1 உடைய மெயின் ஸ்டாண்டர்ட்ல 10 மார்க் கேள்வியா கேட்கறது எல்லாத்தையும் எடுத்து, இப்ப ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்க்கு குடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பெரிய பெரிய நம்பரா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஆம் கூட்டு வட்டி, அதாவது மக்கள் தொகை கணக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப லார்ஜ் நம்பரா இருந்ததுங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம கீழ போட்டிருக்குங்க. ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்ட் போட்டிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தரேன் நானு. ஸோ அத நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. ஸோ விசிபிளா இருக்கும். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது எழுதி போட்டிருக்கு. நீங்க பாருங்க. ஸோ எங்களுடைய மேத்ஸ் ஃபேக்கல்டி இத எடுத்து போட்டாருங்க. சரிங்களா? என்னன்னா, இப்ப இது மாரியான கொஸ்டின் இவங்க கேட்கறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டின்லயே 6 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படின்றத எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இப்ப நான் சொன்ன 160 பிளஸ் போட்டவரே 45 நிமிஷம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஃபுல் டைம் வேலையே கொஸ்டின் எடுக்கிறது, கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றது, கிளாஸ்ல சொல்லி தர்றது இது மட்டும் தான் ஃபுல் டைம் வேலை. சரிங்களா? அவங்களுக்கே 45 மினிட்ஸ் அப்படின்றது ஆயிருக்கு. அதாவது குரூப் 1ல 15 மார்க்ல அதாவது 15 மார்க், 10 மார்க்ல அளவு கேட்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இவங்க எடுத்து இப்ப கேட்டிருக்காங்க அப்படின்றக்கப்ப ரொம்ப டஃப்பா தான் இருக்கும் நமக்கு. இது வந்து ரொம்ப என்னன்னா, இதுக்காக பயிற்சி எடுத்திருந்தா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஆனா நம்ம மேத்ஸ்க்கு மட்டும் பயிற்சி எடுத்துட்டு போ முடியாது. கூட இருக்கிற 10 சப்ஜெக்ட்டையும் நம்ம படிச்சுட்டு போணும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஸோ மேத்ஸ யாரு ஆரம்பத்திலேயே போட ஆரம்பிச்சுட்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் பின்னாடி வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஈஸியான கேள்விகள் கூட கஷ்டமாக மாறி இருக்கும். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மைங்க. உங்களுடைய லக் அன்னைக்கு கடைசியில மேத்ஸ் கொஸ்டின் நெறைய இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த ஈஸியான கொஸ்டின ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகே. மக்கள் தொகை அதிகரிக்கிறது சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆ ஒரு சில கொஸ்டின உங்களுக்கு ஆன்சர்லேருந்து ஈஸியா டெரைவ் பண்ணி போடுற மாரி இருந்ததுங்க. ஏன்னா நம்மளுடைய காமன் சென்ஸு நமக்கு உடனே விழிச்சு ஒளச்சிருக்கணும். ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளுடைய நார்மல் சென்ஸே அந்த கேள்விய பார்த்த உடனே தடுமாற ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது மேத்ஸ பொறுத்துங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. 6x + 2y / 3x + 4y = 3/4. ஸோ இத டெரைவ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல இடம் பத்தாம போயிடும். அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க பின்னாடி குடுக்குற 2 பக்கத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்றது பயங்கரமா இருக்கு. ஓகே. ஸோ இது பாருங்க. இந்த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்கிரீசிங் 6% பெர் ஆனம். சரிங்களா? ஸோ இது வந்து பெரிய நம்பர் குடுத்து 2018ல இருக்கு. 20ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத நம்ம வச்சு இந்த நம்பர்லாம் அடிச்சு, சுருக்கி, பெருசாக்கி போடுறதுக்குள்ள நமக்கு கஷ்டமாயிடும். 6% அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10% அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட, ஆ இப்ப 23,87,000 இல்ல 2,38,000 அத 12% பண்றப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு நம்பர் வரும். ஸோ அதுக்கு பக்கத்துல எது இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 இருக்கு. அப்ப 2,38,000 ஒரு 30,000 கூட்டினா 2,68,000. ஸோ இது மாரி என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இத உட்காந்து நம்ம ஃபுல்லா போட்டு பார்த்து தான் ஆன்ஸர கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இத நம்ம நெறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பார்ட்ல நம்ம புடிச்சிருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் மேத்ஸு. மேத்ஸ் வந்து குரூஷியலா இருந்தது. மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போட இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கைய சுட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து எப்ப எக்ஸாம் வைப்பாங்க? அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து லாஸ்ட் இயர் உடைய கட் ஆஃப் 135 135 லாஸ்ட் இயர் உடைய கட் ஆஃபா இருந்தது. அதுவே இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னா, இருப்பதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 135 மேல இருந்தது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 138 அண்ட் அபோவ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். 138 அண்ட் அபோவ் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஃபைனல் கீய பொறுத்து தான். ஃபைனல் கீ இவங்க விடுற கீ வந்து கண்டிப்பா எல்லா இன்ஸ்டிடியூட் கீழருந்து ஒரு +ஆர் -5 உங்க மார்க்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கப்ப வெயிட் பண்ணுங்க. ஒரு 138 அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து லாஸ்ட் இயரோட அதிகமா இருக்கும் இந்த இந்த டைம் கட் ஆஃப் அப்படின்னா, போன டைம் வந்து ஒரு 10 கொஸ்டின வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அப்ப 190க்கு தான் 135 கொஸ்டினா போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னு இருக்கப்ப, இந்த டைம் வந்து கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின் சிலது இருக்கு. அ ஒரு சிலது இருக்கு.
ஆனாலுமே கூட ரொம்ப போன தடவ மாரி 15, 16 கொஸ்டின்லாம் எடுக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அப்படின்றக்கப்ப ஒரு 138 அப்படின்றது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இப்பயே படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகே. இப்ப நான் குரூப் 2க்கு படிக்கிறதா? இல்ல குரூப் 1க்கு படிக்கிறதா? அப்படின்றது அடுத்த முக்கியமான கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எதனாலன்னா, இப்ப குரூப் 2ல ஒரு நல்ல போஸ்ட் இருக்கு. டிசிடிஓ இருக்கு. 300 போஸ்ட்டுக்கு மேல இருக்கு. அப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்கு. அதுவும் நெறையா இருக்கு. இது மாரியான போஸ்ட் வந்து ரொம்ப பல்க் வேக்கன்சி சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் ஒரு 500 போஸ்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமா குரூப் 1ல இருக்கிறதே 90 பிளஸ் போஸ்ட் தான் சரிங்களா? என்னதான் இன்கிரீஸ் ஆனாலும் 100 தாண்டாது. அப்படின்னு இருக்கப்ப, நீங்க வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க 2 இடத்துலயும் நான் கால வைக்கணும் அப்படின்னா, குரூப் 2க்கு நல்லா படிங்க. அ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. எக்கானமி நல்லா படிங்க. இந்த மீன் டைம் இந்தியன் பாலிட்டி நல்லா படிங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டும் நீங்க நல்லா தரோவா கவர் பண்ணிட்டீங்க. பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கிறப்பயே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுடைய மெயின்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 15 பக்கமாவது எழுதி பாருங்க. அதாவது அ உங்களுக்கு அந்த 2 மாசத்துல நம்ம மெயின்ஸ்க்கு நீங்க போய் எழுத ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி 2 மாசம் அந்த பயிற்சியா நீங்க அது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு சேர்ந்து, அந்த டெஸ்ட் பேட்ச் சேர்றது, எப்படி கிளாஸ் சேர்றது அதுவும் நான் அடுத்து சொல்றேங்க. என்னன்னா, அந்த பயிற்சிய இந்த 2 மாசத்துல நமக்கு எழுதவே வராது. நம்ம எழுதியே 1 வருஷம் மேல ஆச்சு. 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்றக்கப்ப எழுதி பிராக்டிஸ் பண்ணி அத கொண்டு வரதுக்கே உங்களுக்கு 2 மந்த்ஸ் ஆயி போயிடும். இப்ப நீங்க இப்பயே படிக்காம நான் குரூப் 2க்கு மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சு, குரூப் 2க்கு மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்க போய் மாட்டிப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஜனவரில உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் வந்துரும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 மாசத்த 2 மாசம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த 4 மாசம் தான் இருக்கும். அதுல நீங்க படிக்கிறதா, இல்ல எழுதி பிராக்டிஸ் பண்றதா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவோம். அதனால இப்பவே எழுதி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் சும்மா எழுதி பாருங்க. ஏதாவது எக்கானமில முக்கியமா ஏதாவது ஒரு கொஸ்டின் நீத்தி ஆயோக் இண்டெக்ஸஸ் என்னென்ன இருக்கு? அத மட்டும் நான் எடுத்து எழுதுறேன் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து எழுதுங்க. மத்திய, மாநில உறவுகள் அத பத்தி நான் படிச்சு எழுதப் போறேன். பிஸ்கல் பாலிசி அத நான் படிச்சு எழுதப் போறேன். பணக்கொள்கை அத பத்தி படிச்சு நான் எழுதப் போறேன். அப்படின்ட்டு நீங்க படிச்சு எழுதுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குரூப் 1க்கு எப்படி பிரிப்பேர் பண்றது அப்படின்றத நான் போடுறேங்க. சரிங்களா? நான் ரொம்ப நெறையா இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கிறேங்க. நான் எழுதின எக்ஸாம் எல்லாமே குரூப் 1 தான். இனிஷியலா வந்ததே இந்த ஃபீல்டுக்கு குரூப் 1 போகணும் அப்டின்ட்டு தான் நான் குரூப் 1 வாங்கல. சரிங்களா? இன்டர்வியூ வரைக்கும் போய் நான் வெளிய வந்திருக்கேன். ஸோ என்னன்னா, அ இதுல வந்து நம்ம பாஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 1800 பேர் இருந்தாலும் 300 பேர் தான் இதுக்கு கரெக்ட்டா உழைப்பாங்க. 300 பேர்ல 100 பேர் கிடைக்கும். 3 பேர்ல ஒருத்தனுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அந்த 300 பேர்ல நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அந்த 300 பேர் அப்படின்னா நான் எத சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 30 டெஸ்ட்டாவது ஃபுல் டெஸ்ட்டு நீங்க 250 மார்க் இருக்கிற டெஸ்ட் நீங்க கண்டிப்பா எழுதியிருக்கணும். சரிங்களா? படிச்சு எழுதியிருக்கணும். படிச்சு எழுதுறது அப்படின்றது ஒண்ணு இருக்கும். இல்ல நான் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூட்ல வைக்கிறாங்க. நான் போய் எழுதுறேன் அப்படின்னு இருக்கும். ஸோ முதல் டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்சது 10வது டெஸ்ட் முடியிறப்ப உங்களுக்கு முதல்ல என்ன சப்ஜெக்ட் படிச்சோம் அப்படின்றதே மறந்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப தீவிரமா, தெளிவா படிச்சு நீங்க எழுதணும். சரிங்களா? குரூப் 2 நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. வேலையே இல்ல உங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். குரூப் 1, குரூப் 2 2த்தையும் சைமல்டேனியஸா படிங்க. 80% குரூப் 2க்கு பாருங்க. ஒரு 20% குரூப் 1க்கு பாருங்க. ஏன் நான் குரூப் 2 இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, இதுல நல்ல போஸ்ட் இருக்கு. டிசிடிஓ இருக்கு. உங்களுக்கு குரூப் 2ல உங்களுக்கு வந்து அ ஒரு காம்படிஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 20,000 பேர்ல ஒரு 2,000 பேர் 2,300 பேருக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? 2,300 எங்க? வெறும் 90 எங்கேங்க? சரிங்களா? ஸோ நல்ல வயசா நீங்க முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, சரி நான்லாம் இனிஷியலா வந்த பீரியட்ல குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருந்தோம் அப்படின்னா, இப்ப இவ்வளோ நேரம் குரூப் 1 ப்ரமோஷனே வந்திருக்கும். சரிங்களா? இல்ல நாங்க குரூப் 1 தான் போவோம் அப்படின்ட்டு நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து அ இந்த குரூப் 2 இப்ப இருக்கிற டிசிடிஓ வெரி குட் போஸ்ட் சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷத்துல சிடிஓ ஆயி ஏசி ஆகுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட ஒரு நண்பர் அவர் வந்து 2012 13 13ல நெனைக்கிறேங்க. இல்ல 13ல இல்ல 15 இல்ல முன்னாடி தான் 2012ல தான் இருக்கும். அப்ப அவர் வந்து அ டிசிடிஓ எடுத்தாரு. அ டிசிடிஓ எடுத்துட்டு அப்ப வந்து ஏசிடிஓன்னு நெனைக்கிறேன். எடுத்துட்டு அவர் வந்து ஒரு 6, 7 வருஷத்துல சிடிஓ ஆயி, இப்ப ஏசி பேனல்ல இருக்கிறாங்க. இப்பயும் கூட அந்த செட்ல இருக்கிற பசங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க.
ஓகே. ஸோ நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி குரூப் 2 வேலைக்கு போனீங்க அப்படின்னா, இப்போ நீங்க குரூப் 1 வேலைக்கு போறது அளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இதுல கமர்ஷியல் டாக்ஸ பொறுத்தவரைக்கும் வெரி குட் டிபார்ட்மெண்ட் சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரமோஷனும் நெறைய இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ரெவென்யூ தரக்கூடிய 2 துறைகள்ல ரொம்ப முக்கியமான துறை. கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதுதான் அரசாங்கத்துக்கு வருமானம் தரக்கூடிய முக்கியமான துறைகள். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ என்னன்னா குரூப் 2, குரூப் 1 2மே படிங்க. 80% குரூப் 2க்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 20% குரூப் 1க்கு எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிலிமினரி நீங்க நல்லா 140 பிளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வெரி பொட்டன்ஷியலா தான் இருப்பீங்க. இந்த இந்த குரூப் 1 எக்ஸாம பொறுத்தவரைக்கும், உங்களுடைய ஃபேக்சுவலான அறிவெல்லாம் டெஸ்ட் பண்ணல. உங்களுடைய நாலேட்ஜ தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இதுல எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. எப்பயோ நம்ம எதையாவது ஒண்ணு படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் இவங்க வந்து எடுத்து உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்காங்க சரிங்களா? ஸோ அதனால இதே அளவுக்கு உங்களுக்கு மெயின்ஸும் இருக்கும். மெயின்ஸ் வந்து இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே குரூப் 1 மெயின்ஸ் வந்து ஈஸி. எதோட கம்பேர் பண்றோம்னா குரூப் 1 பிலிமினரியோடவே ஈஸி. உங்களுக்கு வந்து டிஃபைன்டா தான் இருக்கும். ஸ்கூல் புக்ல இருந்தே உங்களுக்கு ஒரு 60, 70% கவர் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு வந்து 30% தான் கவர் ஆயிருக்கு இல்லைங்களா? ஆனா உங்களுக்கு மெயின்ஸ் போறப்ப எக்கானமி எல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்தே நிறைய கேட்டிருப்பாங்க சரிங்களா? பாலிட்டி ஸ்கூல் புக் 12th புக்ல இருந்தே கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கூல் புக் வெரி ஹேண்டி. ரொம்ப மேலோட்டமான கேள்விகள், ரொம்ப ஈஸியா பதில் அளிக்கிற மாரி இருக்கும். அனலிட்டிக்கலா இருக்காது. ரொம்ப ஈஸியாவே இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அப்ப நம்மளால ஈஸியா குரூப் 1 உடைய மெயின்ஸ அப்ரோச் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம்ல எழுதுறதா, தமிழ் மீடியம்ல எழுதுறதா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா டிபெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் அந்த பேப்பர் வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்கும். 50,000 பேப்பர் திருத்துறதுக்கும், வெறும் 2,000 பேப்பர் திருத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? 2,000ன்னா உங்களுக்கு வந்து 3 பேப்பர் இருக்கும். 6,000 பேப்பர் தான் மொத்தமாவே திருத்தப் போறாங்க அப்படின்றப்ப நல்லா இருக்கும். அந்த தரம் அப்படின்றது நல்லா இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் பெரிய பாகுபாடு அப்படின்றது இருக்காது. ஆனா டிசி வாங்குற அளவுக்கு தமிழ்ல எழுதுறதுக்கு ஆள் இப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுல கீஸ் எல்லாமே போட்டிருக்கு. நீங்க பாருங்க. ஸோ ஃபைனல் கீ இன்னொரு இவங்க குரூப் 4க்கே ரொம்ப லேட்டா தான் போட்டாங்க. இதுக்கும் லேட்டா தான் வரும். இதுல வந்து என்னன்னா பாலிட்டி ரொம்ப ஈஸியா இருந்தது. எக்கனாமி ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருந்தது. யூனிட் 8, யூனிட் 9 யூனிட் திருக்குறள்லாம் எங்கேருந்து இவங்க வள்ளுவருக்கே தெரியாத குறள்லாம் கூட எடுத்து இவங்க கேட்கறாங்க போல. சரிங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமா கேட்கறாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா திருக்குறளையும் படிச்சுட்டு போனா கூட இவங்க எங்கேயோ இருந்து வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லதுதான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இப்படிதான் இருக்கணும். இது வந்து ஸ்கூல்ல நடக்கக்கூடிய போர்டு எக்ஸாம் கிடையாது. 500க்கு 500, 500க்கு 499 வாங்குறதுக்கு யுபிஎஸ்சியோடைய பழைய கட் ஆஃப் வந்து 200 மார்க்குக்கு 75 மார்க் தான். என்னன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கிறப்ப எலிமினேட் பண்றது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கணும். யார் கிரீமி லேயர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு தரணும். இது ஈஸியா ஒரு கொஸ்டினா கேட்டுர்றாங்க. இதுல மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது 200 கொஸ்டின்ல ஒரு 400, 450 ஃபேக்ட்டாவது இருக்கும். 450 கேள்விய நீங்க 2 மணி நேரத்துல, 3 மணி நேரத்துல சால்வ் பண்ற மாரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. வெரி டஃப். டைம் பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மென்ட் யாரு பண்ணாங்களோ, அவங்க கண்டிப்பா நல்லா பண்ணியிருப்பாங்க. நான் கடந்த இந்த எக்ஸாம் முன்னாடி 1 வாரமாவே இதான் எங்க பசங்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். டைம் தான் பத்தாது. நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடிங்க. டைம் மேனேஜ்மென்ட் மட்டும் நல்லா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொன்னதுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க அடுத்து ஏதாவது ரூ. 1,00,000 குடுத்து மெயின்ஸ் சேருவீங்க. ஒண்ணும் பெரிய புண்ணியம்லாம் இருக்காது. சரிங்களா? என்னன்னா, அவங்க தரக்கூடிய மெட்டீரியல் கூகுள்லயே கிடைக்கும். நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே அந்த மெட்டீரியல் வரும். அத அவங்க காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. தமிழ்லனா அத அப்படியே டிரான்ஸ்லேட் அப்ரப்ட்டா பண்ணி தருவாங்க. அவ்வளோதான். உங்கள வந்து பேப்பர் திருத்தக்கூடியவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்ப இந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு யுபிஎஸ்சில கிளியர் பண்ணாம இருக்கக்கூடிய பசங்க. ஸோ அவங்க தான் பேப்பர திருத்துவாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க சேரக்கூடிய இன்ஸ்டிடியூட்ல 400, 500 பேர் இருப்பாங்க. 400, 500 பேர்லாம் புரொஃபசர் கண்டிப்பா பேப்பர் திருத்தி தரமாட்டாங்க. அந்த பசங்க தான் திருத்துவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அத தான் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு பேப்பர் கடைசியா பார்க்குறப்ப என்னடா மார்க் இவ்ளோ கம்மியா வந்திருக்கு அப்படின்னு இருக்கப்ப, பேப்பர் எவாலுவேட் பண்றவங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களா இருந்தா மட்டும் தான் நல்லாருக்கும். நீங்க போய் ஒரு இன்ஸ்டிடியூட்ல ரூ. 1,00,000 குடுத்து சேர்றீங்கன்னா, இத்தன கேள்வி கேளுங்க. யார் எங்க பேப்பர திருத்தப் போறாங்க? அதே மாரி அந்த இன்ஸ்டிடியூட்ல ஏற்கனவே படிச்சு ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. இந்த இன்ஸ்டிடியூட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு? தமிழ் மீடியமுக்கு நல்ல மெட்டீரியல் தராங்களா? ஒரு இன்ஸ்டிடியூட் கூட தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியல் கரெக்ட்டா தரவே மாட்டாங்க.
குரூப் ஒன் மாதிரியான தேர்வுக்கு சரிங்களா. எல்லா இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலும் இப்போ டெலகிராமில் வந்திருக்கு சரிங்களா. நீங்கள் அது ரொம்ப வேணாம், ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தேர்ந்தீங்கன்னாவே போன வருஷத்தோடது அதுக்கு முந்தின வருஷத்தோடது எல்லாத்தையும் எடுத்துடலாம். மோஸ்ட்லி எல்லாமே அதே தான் இருக்குது சரிங்களா. கரெக்டான ஒரு பிளானோட ஒரு 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 பேப்பருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பருக்கும் ஒரு 70-80 கொஸ்டின் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த 80, 90, 80, 70 கொஸ்டினுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர எடுங்க. ஹேண்ட் ரிட்டனா எடுங்க. அத படிங்க. அத நீங்க ஃபுல்லா எழுதி பாருங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல் டெஸ்ட் நீங்களே வீட்ல ஃபுல்லா உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா கூட போதும். இல்ல என்னன்னா, இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல நம்ம சேர்றதுக்கான ஒரே புண்ணியம் என்ன அப்படின்னா, நம்மள மாரியான ஆளுக்கள் ஒரு 10, 20 பேர் அங்க இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம காம்படிட்டர். அவங்க ஒரு டிசியா, டிஎஸ்பியா ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆவோம். ஓகே, நம்மளும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது வந்து கண்டிப்பா இதுல வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாரி இந்த யு நம்மளோட தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 7, 8 வருஷமாவே சிசாட் வந்ததுக்கு அப்புறமா, அ தமிழ்நாட்டுல இருந்து யுபிஎஸ்சி போறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இங்க ஃபேக்கல்டீஸ் ரொம்ப பற்றாக்குறையா இருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா கூட, மெயின்ஸ் எக்ஸாம இவங்க யாருமே ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாம்ல இவங்களுக்கு சொல்லி தரத்துக்கூடியான ஆட்கள் இல்ல. அதே மாரி அத பேப்பர எவாலுவேட் பண்ணி, இவங்களுக்கு கரெக்ட்டான கொஸ்டினுக்கு இதான் கீ அப்படின்ற சொல்றதுக்கான ஆளுங்க இல்ல. குரூப் ஒன்லயும் அதே தான் இஷ்யூவா இருக்கும். டாப் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு 1, 2 இன்ஸ்டிடியூட் இருக்கும். அங்க மட்டும் தான் ஓரளவாவது அந்த அடிப்படையான வசதிகள் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னன்னா, அங்கேயும் கூட இங்க நல்லா படிக்கிற பசங்க, அவங்க நல்லா படிச்சு வேல வாங்கிடுவாங்க. இன்ஸ்டிடியூட் பேர் வாங்கிக்கும். ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடியது. அ இதுக்கு வந்து வெல் பிளானிங் சரிங்களா? ஒரு டீம் ஒர்க்கா நீங்க ஒரு 4, 5 பேர் ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத எடுத்து தெளிவா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அ அண்ணா நகர்ல ரூம்ல இருந்த 5 பேருமே 5 சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் ஏசி கமர்ஷியல் டேக்ஸ் வாங்குனாரு. பேர் டிஎஸ்பி வாங்குனாங்க. ஒருத்தர் வந்து டிசி வாங்குனாரு. 4 பேர் 5 பேர்ல 4 பேர் வாங்குனாங்க. சரிங்களா? ஸோ அது மாரியெல்லாம் இருக்கிறாங்க. நல்ல டீம் ஒர்க்கோட நீங்க இத ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா சர்வீஸ் வாங்கிடலாம். குரூப் ஒன் சர்வீஸ் நீங்க குரூப் உடைய ஒரு 15 வருஷம் அட்வான்ஸு சரிங்களா? ஸோ 2 வாய்ப்புமே இருக்கு இப்போ உங்களுக்கு. எக்ஸாமே நடத்தாம இருந்த இந்த அமைப்பு, இப்ப எக்ஸாம் கன்டினியூஸா நடத்திட்டே இருக்கிறாங்க. நமக்கு தான் படிக்க நேரம் இல்லாம இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ சார்ந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க சரிங்களா? கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ம். இந்த குரூப் ஒன் பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோ அப்படின்றத போடுறேங்க. ஸோ இந்த பேப்பர் ஒரு நல்ல பேப்பர். கட் ஆஃப் ஒரு 138 அப்படின்றது கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 135 அப்படின்னாவே நல்ல மார்க் தான். நெறைய இன்ஸ்டிடியூட் போடுறதுனால யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபைனல் கீ வரட்டுங்க. நம்ம பார்ப்போம். நான் கீழயும் வந்து நீங்க நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 130க்கு மேல போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு அந்த சர்வே அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவோம் சரிங்களா? குரூப் 4 கூட அது மாரி போட்டிருந்தோம். இந்த குரூப் 4லயும் வந்து ஒரு 172 வரைக்கும் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 170, 169 அப்படின்றது வரும். ஒரு 4000 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ குரூப் 1க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கீழ வந்து நான் குடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க். அத நீங்க ஃபில் பண்ணுங்க சரிங்களா? ஸோ பார்ப்போங்க அடுத்த வீடியோல. நன்றி.